தொடர்வது விரிவான உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு ஏற்ப அரசாங்கத்தின் நிதிநிலை தொடர்பான அறிக்கையொன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்தார். அதன்படி 2011ஆம் ஆண்டின் முதல் 4 மாத காலத்தில் அரசாங்கத்தின் வருமானம், செலவினங்கள், முதலீட்டு நடவடிக்கைகள் மற்றும் கடன் உதவிகள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய அறிக்கையொன்று தயாரிக்கப்பட உள்ளது. இந்த அறிக்கை தொடர்பான விவரங்களை மக்கள் அறிந்து கொள்வதற்கு வகை செய்யவும், அதனைத் தொடர்ந்து அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் நிதியமைச்சரினால் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சேனல் 4 ஊடக அமைப்பானது கீழ்த்தரமான ஊடக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் காணொலியில் கருத்து தெரிவித்த வீரர்கள் அவர்களின் கருத்து உண்மையானது எனில் அந்த கருத்தினை தேசிய நீதிமன்றத்தின் முன்போ சர்வதேச நீதிமன்றத்தின் முன்போ முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சேனல் 4 ராணுவ வீரர்கள் என கூறி காட்சிப்படுத்தியவர்கள் குறித்து எதுவித தகவல்களையும் அறிவிக்காமை உண்மை தன்மையை உறுதிப்படுத்தாது போலியான தகவல்களை வழங்குவதற்கு சமன் என கூறியுள்ள பாதுகாப்பு செயலாளர் அது நீதிக்கு புறம்பானது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை விடயத்தை வைத்துக் கொண்டு சேனல் 4 ஊடகம் பிரபல்யம் அடைய முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி படு தோல்வியை கண்டதன் விளைவாக அக்கட்சிக்குள் பாரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என கட்சியிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நேற்று மாலை கூடி கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதோடு இன்று காலையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்புகளில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மற்றும் முடிவுகள் குறித்து சஜித் பிரேமதாச இன்று ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளார். இதன்படி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை அதன் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய ஏற்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கரு ஜெயசூரிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை சஜித் பிரேமதாச விரும்புகின்றார். எனினும் நாட்டில் அடுத்து நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாச போட்டியிட உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தகவலை இன்று நடைபெறவுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் சஜித் பிரேமதாச அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ் மாவட்டத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு 6ஆக குறைக்கப்படலாம் என தேர்தல் திணைக்களம் அறிக்கை விடுத்துள்ளது. 2009ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் யாழில் மக்கள் தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டமையே இதற்கான காரணம் என கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு குறைக்கப்படும் 4 ஆசனங்களும் பதுளை, ரத்தினபுரி, மாத்தறை மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளுக்கு ஒதுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்விடத்துக்குள் அவசரகால சட்டத்தை முழுமையாக நீக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற போது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் சேனல் 4 வெளியிட்டுள்ள புதிய காணொலி தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் சேனல் 4 நிறுவனமானது இலங்கைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது. அந்நிறுவனம் புதிதாக வெளியிட்டுள்ள காணொலி முற்றிலும் பொய்யானதாகும். இதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் எமக்கில்லை என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரியில் தரம் 9 கல்வி கற்கும் மாணவர்கள் 2 கடந்த 26ஆம் தேதி காணாமல் போயுள்ளதாக யாழ் போலீஸ் நிலையத்தில் அவர்களது பெற்றோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போலீசார் தெரிவித்துள்ளனர். இம்மாணவர்கள் 2 பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்து பாடசாலை ஒப்படை ஒன்று இருப்பதாகவும் அதற்கு தாங்கள் கள வேலை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு 26ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு வெளியேறி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் 2 இன்று வரை வீடு திரும்பவில்லை என பெற்றோரின் முறைப்பாட்டிலிருந்து தெரிய வந்துள்ளது. இம்மாணவர்களை கண்டுபிடித்து தருமாறு யாழ் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக யாழ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றிய சபைகளுக்கு தலைவர்கள் மற்றும் உப தலைவர்களாக
கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் வெல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, சாவகச்சேரி நகர சபைகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றிய ஏனைய 17 சபைகளுக்கும் விருப்பு வாக்கின் அடிப்படையில் தலைவர், உபதலைவர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இவர்களின் விவரங்களை தமிழரசு கட்சியின் செயலாளர் நாயகம் மாவை சேனாதிராஜா தேர்தல் ஆணையாளருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னர் வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெல்வெட்டித்துறை நகரசபை தலைவராக நடராசா ஆனந்தராசாவும், பருத்தித்துறை நகரசபை தலைவராக சபாநாயகம் ரவீந்திரனும், சாவகச்சேரி நகரசபை தலைவராக சிற்றம்பலம் துரைராஜாவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வெலிகாமம் தெற்கு, வெலிகாமம் கிழக்கு, வடமராட்சி தென்மேற்கு, பருத்தித்துறை, சாவகச்சேரி, பச்சிலைப்பள்ளி, கராச்சி, பூநகரி, துணுக்காய், திருகோணமலை பட்டணமும் சூழலும், காரைதீவு, திருக்கோவில் ஆகிய 17 பிரதேச சபைகளிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போரினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவுவதற்கு புலம்பெயர் தமிழர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு அளித்துள்ள நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையை இலக்கு வைத்து வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மேலும் பிரச்சினைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடைகளை கொண்டுவர வேண்டும் என கோருபவர்கள் தேசிய நல்லிணக்கத்துக்காகவும் தமிழ் மக்களுக்கான உடனடி உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கோருவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அண்மையில் வெளியான சேனல் 4 வீடியோ காட்சியும் நாட்டை தனிமைப்படுத்தி போருக்கு பிந்திய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை முடக்குவதற்கான அவர்களது ஒட்டுமொத்த மூலோபாயத்தின் வெளிப்படையான ஒரு அம்சமாகும். துரதிருஷ்டவசமாக அவர்களது திட்டங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பொருளாதார நிலைமைகளை மேலும் பின்னடைய செய்வதாய் உள்ளது. இலங்கை விவகாரம் ஒரு தனிப்பட்ட விடயமாக கருதப்படக்கூடாது. பல்வேறு நாடுகளிலும் அரசு சார்பற்ற குழுக்களை எதிர்த்து போராடி வரும் சக்தி வாய்ந்த ராணுவங்கள் மீதும் போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. சர்வதேச ஊடகங்கள் ஈராக், ஆப்கானிஸ்தான் மற்றும் வேறு பகுதிகளில் நடக்கின்ற யுத்த குற்றங்கள் தொடர்பான அறிக்கையை மூடி மறைக்கின்றன. சில ஊடகங்கள் நாங்கள் மட்டுமே மிதமிஞ்சிய பலம் பிரயோகித்த ஒரே நாடு என்பது போல அறிக்கையிடுகின்றன. எஞ்சியுள்ள முன்னாள் புலி உறுப்பினர்கள் இவ்விடத்தில் படிப்படியாக விடுவிக்கப்படுவர். புலம்பெயர்வுக்கான சர்வதேச நிறுவனம் இதன் முன்னேற்ற நிலைமைகளை அறியும். உண்மையில் புலம்பெயர்வுக்கான சர்வதேச நிறுவனம் இலங்கையின் புனர்வாழ் முயற்சிக்கு உதவி வருகின்றது என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புனித ரமலானை முன்னிட்டு 2ஆம் தவணை விடுமுறைக்காகவும் முஸ்லிம் பாடசாலைகள் அனைத்தும் நாளை வெள்ளிக்கிழமையுடன் மூடப்படுகின்றது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 30ஆம் திகதி முதல் விடுமுறை ஆரம்பமாவதுடன் இப்பாடசாலைகள் மீண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி திறக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தமிழ், சிங்கள பாடசாலைகள் யாவும் 2ஆம் தவணை விடுமுறைக்காக ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி மூடப்பட்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி 3ஆம் தவணை ஆரம்பத்திற்காக திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். நூற்று 30 இலங்கை தமிழ் அகதிகள் இந்தியாவின் துணி கிராமப்புற போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகதிகள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அமைந்துள்ள முகாம்களில் வாழ்ந்து வந்தனர். ஆனால் கடந்த ஒரு கிழமையின் முன்பு இவர்கள் சந்தேகத்துக்கு இடமாக துணி கிராமத்தில் உள்ள தழுத்தும்பல குளோபா கோவில் பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர் என்று பெத்தாபுரம் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் போலீசார் நேற்றைய தினம் அகதிகளை அழைத்து அடையாள அட்டை குறித்து விசாரணை நடத்தினர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அகதிகளுள் ஒரு சிலரிடம் அடையாள அட்டை காணப்படாததாகவும் சிலரிடம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 30ஆம் திகதி கொழும்பு உள்ளிட்ட அதனை அண்டிய சில பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பெலியகொட, வத்தலை, ராகம, யாழ, வெளிசர, களனி, பியகம, கிரிபத்கொட மற்றும் கடவத்தை ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி எதிர்வரும் 30ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் 31ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணி வரையான 27 மணித்தியாலங்களுக்கு இந்நீர்வெட்டு அமலில் இருக்கும்.
கழனியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நீர் சுத்திகரிப்பு தொகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர திருத்த வேலைகள் காரணமாக இந்த நீர்வெட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. புத்தளத்தில் இருந்து குருநாகல் மற்றும் அனுராதபுரம் செல்லும் வீதியினையும் புத்தளம் கொழும்பு வீதியினையும் இணைக்கும் பாதைகளில் ஒன்றான புத்தளம் சர்வீஸ் வீதியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் முதற்கட்டமாக வீதியின் இருபுறங்களிலும் வடிகான்கள் உயர்த்தப்பட்டு கான்கிரீட் இடப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இவ்வீதியில் கார்பெட் இடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்றுக் கொண்ட போலீஸ் அதிகாரியின் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஹங்கல போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட நபரிடமிருந்து குறித்த போலீஸ் அதிகாரி 35 லட்சம் ரூபாய் கப்பமாக பெற்றுக் கொண்டுள்ளார் என நுகைகொட போலீஸ் வலயத்துக்கு உட்பட்ட சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட விசாரணைகளின் பின்னர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.